ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷிஸ் vlog. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட 75 வருஷ அரசியலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ எங்க பார்த்தாலும் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் தான் போகுது. கேம்பெயின், சப்போர்ட்டு, அப்போசிஷன் இது மாதிரி ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்போ சோஷியல் மீடியா மூலமா நம்ம நிறைய பாலிடிக்ஸ் கத்துக்கிறோம். முன்னாடி மாதிரி இல்லைங்க. நம்ம இருந்த இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. சில விஷயங்கள் ஹைப்ப கிரியேட் பண்ணும். சில விஷயங்கள் வெறும் பப்ளிசிட்டிக்காக மட்டும் இருக்கும். அதனால ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டரி என்ன, அந்த லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக உண்மையிலேயே என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1952ல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஆட்சிகள் மாறி இருக்கு. நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 75 வருஷ அரசியல் ஹிஸ்டரியில யாரு உண்மையிலேயே மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க, யாரு மாற்றம் கொண்டு வந்தாங்க, யாருடைய முடிவுகள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது, இதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோஸையும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற தமிழக அரசியல் ஒரே நாளில் உருவானது கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி பல வருஷ ஹிஸ்ட்ரி இருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறமா 1952ல தான் முதல் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ ராஜாஜி தான் முதலமைச்சராக வந்தாங்க. ராஜாஜி மது விலக்குல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆனா அவரு கொண்டு வந்த குலக்கல்வின்ற திட்டம் அந்த பீரியட்ல ரொம்ப சர்ச்சையை உண்டாக்குச்சு. அதாவது அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ பசங்களும் அதையே தான் கத்துக்கணுன்ற திட்டம் தான் அது. இதுக்கு எதிராக காமராஜர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நினச்சாரு காமராஜர். 1954ல் முதலமைச்சராக பதவியேற்றாரு காமராஜர். காமராஜர் ஆட்சியில் தான் நிறைய பள்ளிகள் திறக்கப்பட்டது, அணைகள் கட்டப்பட்டன, தொழிற்சாலைகள் நிறைய வந்துச்சு, கிராமங்களுக்கு மின்சாரம் கொண்டு வரப்பட்டன. அதோட ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு வரணும்னு நினச்சி அவர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அதனால தான் இன்னைக்கும் நம்ம காமராஜரை கல்வி கண் திறந்த தலைவர்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னொரு பெரிய அரசியல் சிந்தனை உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் திராவிட இயக்கம். பெரியார் சாதி எதிர்ப்பு, சமூக நீதி, தமிழரோட அடையாளம், இதை மக்கள் மத்தியில் வலுவாக பேச ஆரம்பிச்சாரு. அவரோட சிந்தனையை அரசியல் இயக்கமாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாதுரை தான். 1967 தேர்தல் தான் தமிழக அரசியலோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அதாவது எலெக்ஷனில் டிஎம்கே வெற்றி பெற்று அண்ணாதுரை முதலமைச்சராக பதவியேற்றாங்க. தமிழகத்தில் முதன் முறையாக ஒரு திராவிட கட்சி ஆட்சியை பிடிச்சது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 1969ல் அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு டிஎம்கே கட்சியோட தலைவராகவும் முதலமைச்சராகவும் வந்தவர் தான் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் மேம்பால திட்டங்கள், சாலை வசதிகள், தமிழ்மொழி வளர்ச்சி, சமூக நீதி திட்டங்கள் இவைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சென்னையின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி திட்டங்களுக்கு அதிக கவனம் கொடுக்கப்பட்டது. கருணாநிதி அவர்கள் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அதோட ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ திரைப்பட வசனங்களிலும் அரசியல் மேடை பேச்சுகளிலும் அவரோட வார்த்தைகளுக்கு தனி ஸ்டைல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழக அரசியலை மாஸ் லெவலுக்கு கொண்டு போனவர் தான் எம்ஜிஆர். சினிமாவில் பெரிய ஹீரோவாக இருந்த எம்ஜிஆர் மக்கள் மனசில் நம்பிக்கைக்குரிய தலைவராக மாறினார். 1972ல் டிஎம்கேலேருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே கட்சியை ஆரம்பித்தார். 1977 தேர்தலில் ஏடிஎம்கே வெற்றி பெற்றது. சினிமாவில் மக்கள் மனசை வென்ற எம்ஜிஆருக்கு அரசியல்லையுமே அதே ஆதரவு கிடச்சிச்சு. 1977ல் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காமராஜர் ஆரம்பித்த மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் ஆட்சியில் தான் பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதனால் ஏழை மக்கள், பெண்கள், கிராமப்புற மக்கள்னு இவர்களுக்கிடையே எம்ஜிஆருக்கு பெரிய ஆதரவு கிடச்சிச்சு. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளராக மாறி அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்து தமிழக அரசியலில் மிக முக்கியமான தலைவர்களாக மாறினாங்க கருணாநிதி அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அம்மையார். ஒரு தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சா அடுத்த தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிக்கும். இப்படி மாறி மாறி மக்கள் ஆட்சியை தேர்வு செய்ய ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இலவச லேப்டாப், மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்னு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க.
கலைஞர் மற்றும் ஜெயலலிதா என்ற இரு பெரும் கட்சிகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா வந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறமா ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் பல அரசியல் மாற்றங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி டைமில் தான் 2021 தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு நிலையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த 5 வருஷத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு, அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? மகளிர் விடியல் பயணம், பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. லட்சக்கணக்கான பெண்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. மகளிர் உரிமை தொகை, தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இது குடும்ப தலைவிகளோட கௌரவத்தை உயர்த்தின ஒரு திட்டமாகவே சொல்லலாம். மக்களை தேடி மருத்துவம், ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாதவங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்க்குற ஒரு புதுமையான முயற்சி. பள்ளி கல்வி திட்டங்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி பல திட்டங்கள் மூலமாக இந்த 5 வருஷத்தில் ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மக்கள் எப்பயுமே ஒரு புதிய மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இப்போ டிவிக்கேவும் வேகமாக வளர்ந்து வருது. சினிமாவில் இருந்த விஜய் அரசியலுக்கு வந்தது பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, இன்னைக்கு அரசியல் கூட ஒரு பெரிய கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். முன்னாடி அரசியல் தலைவர்கள் நேரில் மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு மக்களாக அவங்களுக்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ அரசியல் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே போய் பிராண்டை பதிய வைக்கிறாங்களோ, அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா, ரீல்ஸு, ப்ரமோஷன்ஸ் மூலமாக மக்களோட திங்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி நடக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன தான் ஹைப் க்ரியேட் பண்ணாலும் நம்ம பகுத்தறிவை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அரசியல்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இது நம்மளோட 5 வருஷ வாழ்க்கை. அதனால் யார் மாசாக இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது, யார் மக்களுக்காக உண்மையாக வேலை பார்ப்பாங்கன்றதை பாருங்கள். திறமைக்கும் தகுதிக்கும் ஓட்டு போடுங்க. நம்மளோட ஓட்டு அடுத்த தலைமுறையோட எதிர்காலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.